நான் வந்து ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணும்போது என்னோடய ஃப்ரெண்டாகி இவருமே இந்த பாட்டில் வந்து ஜாயின் ஆகுது. ஸோ இதுக்கு பிறகு வந்து இவர் என்னென்ன பண்ணுவார், எனக்கு தெரிந்து எவ்வளோத்த ஸ்கேம் பண்ணுறாரு. இன்றைக்கி வந்து இந்தியாவில் நம்ம ஸ்ரீநகரில் இருக்கோம். இந்த ஸ்ரீநகரில் நம்ம எதுவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. இப்போ வந்து உடனே நம்ம இங்கேருந்து டீபோர்ட் பண்ண மாதிரி நம்ம வெளியேற வேண்டிய டைம் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்ரீநகருக்கு பாய் சொல்லிவிட்டு நம்ம இப்போ ராஜஸ்தான் போகிறோம். ஸோ ராஜஸ்தான் போகிறோன்னா டிரெக்டாக வந்து நம்ம ராஜஸ்தான் போக முடியாது. ஸ்ரீநகர்லேருந்து ஜம்முக்கு பஸ் இருக்குது. ஜம்முக்கு எடுத்து அப்படியே ஜம்முவில் வந்து காலையில் ரீச் ஆகி எல்லாமே பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம அடுத்த நாள் அதாவது ராஜஸ்தானுடைய கேபிட்டலான ஜெய்ப்பூருக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த ஜெய்ப்பூரில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் ஃபார் அ பிங்க் சிட்டின்னு சொல்கிறாங்க. இங்கே அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம போகும்போது நிறைய விஷயங்கள் பார்ப்போம். இங்கே வந்து டெசர்ட்ஸ், ஃபோர்ட்ஸ், அந்த மாதிரி வைப்ரண்ட் கல்ச்சர்ஸ் எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் ஆகி. ஸோ இந்த ராஜஸ்தானை தான் நம்ம இனி வந்து பார்க்க போகிறோம். ராஜஸ்தானில் வந்து இந்த மாதிரி நம்ம அமர் ஃபோர்ட்டுக்கு போகல, நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டக சவாரி இருக்கும். ஸோ ராஜஸ்தான் வந்துட்டு ஒட்டக சவாரி செய்யலைன்னா அப்படி, அதுக்காக நம்ம இப்போ ஒட்டக சவாரியில் ஏறி உட்காந்துட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 200 எடுக்கிறாங்க. ராஜஸ்தானில் வந்து நிறைய இடங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக தான் எல்லா இடங்களுமே இருக்கும். இங்கே இருக்கிற வீடுகளில் இருக்கட்டும், இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே எல்லாத்துல அந்த கட்டமைப்பும் வந்து ஃபுல்லாகவே அந்த ட்ரெடிஷ்னலாக தான் இருக்கும் இங்கே. ஸோ ஒரு பழங்கால இதை வந்து காட்டுற மாதிரி தான் எல்லாமே இருக்குது. ஒட்டகத்துக்கு மேலே இந்த மாதிரி உட்கார்றதுக்கு ஒரு இது மாதிரி பலகை மாதிரி போட்டு வச்சுக்கிட்டாங்க. ஸோ அதில் தான் நம்ம ஏறி உட்காந்துக்கலாம். ஏன்னா நடக்கல ஒரு மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு ஆடி நடக்கும். ஆனால் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ராஜஸ்தான் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஏரியாவில் வாரீங்கன்னு சொன்னால், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிக என்ன சொல்கிறது, இந்தியாவில் வந்து நிறைய ஸ்டேட்டுகள் இருக்குது இல்லையா. ஸோ அந்த ஸ்டேட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட் தான் இந்த ராஜஸ்தான். இங்கே பாருங்கள் அந்த ஒட்டகத்தை எப்படி இருக்குன்னு, நான் பெருசு இதில் கால் சைஸுக்கு தான் நம்ம ஃபுல்லாக இருப்போம். மேலே வந்து இந்த மாதிரி இதெல்லாமே போட்டு வச்சுக்குவாங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஏறி உட்காந்துக்கு. நல்லா இருக்குது. மஸ்ட்டு வந்தீங்கன்னா ராஜஸ்தானில் இது ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே ப்ராப்பராக போகல. ஏடா ஒரு பர்சனை வந்து நான் ஸ்கேமர் இருந்து பாயிண்ட் அவுட் பண்ணேன்னு சொன்னேன். நான் வந்து ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணும்போது என்னோடய ஃப்ரெண்டாகி இவருமே இந்த பாட்டில் வந்து ஜாயின் ஆகுது. ஸோ இதுக்கு பிறகு வந்து இவர் என்னென்ன பண்ணுவார், எனக்கு தெரிந்து எவ்வளோத்த ஸ்கேம் பண்ணுறாரு. ஸோ நானும் வந்து ஸ்கேம் ஆகிட்டேன். ஸோ நத்திங் டு டூ. பட் இதை வந்து நீங்கள் சோலோவாக ட்ராவல் பண்ணுறவங்க ரொம்பவே இதில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக சொல்கிறேன். ஸோ வீடியோ கண்டிப்பாட்டு லாஸ்ட்டுக்கு வந்து இவர் என்ன ஸ்கேம் பண்ண அனுப்பாங்க. வீடியோ வந்து மறக்காம ஃபுல்லாகவே பாருங்கள்.
ஆஃப்டர் ஒரு 4-5 டேஸுக்கு பின்னால் எப்படி வந்து என்னோட இந்த ட்ரெயின் ஜேர்னி கண்டினியூ ஆகுதோ அதே போல் இந்த ஸ்கேம் ஜேர்னி வந்து அப்படியே வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ நாங்கள் இப்போ ரெண்டு பேரும் டிசைட் பண்ணி இங்கேருந்து ராஜஸ்தான்லேருந்து ஆக்ரா போகிறோம், அதாவது உத்தரப்பிரதேஷில் தாஜ்மஹால் பார்க்க போகிறோம். ஸோ தாஜ்மஹால் பார்க்க போகிறோம்னு சொல்கிறதுக்கு முன்னால் நான் வந்து ஸ்டில் வந்து ஸ்கேம் ஆகிட்டே தான் இருக்கேன். பட் வந்து இது வந்து நான் இன்னுமே ஸ்கேம் ஆகுறேன்னு சொல்லி கண்டுபிடிக்கலை. ஸோ பாருங்கள், எனக்கு பக்கத்துலேயே வந்து அவருமே ட்ராவல் பண்ணி வர்றாரு. ஸோ போம், இந்த ஜேர்னி வந்து எங்கே போயிட்டு முடியுது ஃபுல்லாகவே வீடியோ பாருங்கள். இந்த ராஜஸ்தான் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு எந்த டைம் வந்து ஓகேன்னு சொன்னால் அக்டோபர்லேருந்து ஃபெப்ரவரி இந்த டைம் வந்து மோஸ்ட்லி வந்து வின்டராக இருக்கும். ஆனால் இந்த வின்டர் வந்து எந்த அளவுக்கு இருக்கும்னு சொன்னால் நீங்கள் நினச்சி பார்க்க இல்லாத அளவுக்கு வின்டர் இருக்கும். கூதல்னு சொன்னால் மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து வின்டரில் ட்ராவல் பண்ணுறீங்க, சூடு உங்களுக்கு ஓகேயா இருக்குன்னு சொல்லி அந்த டைமில் ட்ராவல் பண்ணிங்கன்னா சூடும் வந்து பிச்சுக்கிட்டு போகும். ஸோ இதெல்லாமே மைண்ட் பண்ணிப்போங்க. ஸோ அப்படியே ட்ரெயினில் எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு நான் இவரை ஒரு எக்ஸ்போஸ் பண்ணணும்னு எனக்கு ஒரு நோக்கம் இல்லை. பட் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துட்டு சடனாக வந்து இப்படி ஒரு எனக்கு ஸ்கேம் பண்ணக்கொள்ள அது எனக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம் போகுது. ஸோ பார்ப்போம் எப்படி இந்த லைஃப் போகுது, எங்கே போயிட்டு ஸ்கேம் ஆகுது. இட்ஸ் நாட் அ ஸ்மால் மணி கைஸ். இது ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் வந்து லூஸ் பண்ணதால் தான் நான் இந்த அளவுக்கு வருத்தப்பட்டு கூட பேசுகிறேன்.